சிவா ஐலி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயகுமார் தான் பொண்ணு ரேஷ்மாவுக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்ட்டு எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாக நடத்திட்டு இருக்காங்க. கூடவே இருந்த ஐலி தன்னோட விருப்பத்தை சொல்லலாமா வேண்டாமா, இப்போ போய் சொன்னா சிவா நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. ஆனாலும் இப்போ விட்டுட்டா இனிமேல் திரும்ப சிவா நமக்கு கிடைக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு உண்மையை உடைக்கிறாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல எல்லார் முன்னாடியும் ஐலி போனதும் சிவா நான் உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்னோடவன், என் விருப்பத்தை நான் அப்போ சொல்லலை ஆனால் இப்போ சொல்கிறேன் சிவா, நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லிடுறாங்க ஐலி. அங்கேருந்து எல்லாரும் சரி, ரேஷ்மாவும் சரி. அப்போது சிவா என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி சிவாவை தன் தம்பியாக தத்தெடுத்துட்டாங்க. பாவியை கூப்பிட்டு இனிமேல் தாய் மாமா இந்த சிவா தான், உனக்கு என்ன வேணாலும் நீ மாமா கிட்ட தயங்காமல் கேட்கலான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சிவாவும் ஐலி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நான் இனிமேல் உன் தாய் மாமா பாவை, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் தாய் மாமா கிட்ட கேளு, நான் உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்கிறாங்க சிவா. இதை கேட்ட பாவையும் சிவா நெத்தியில் முட்டம் கொடுத்துட்டு நீங்களே எனக்கு பெரிய சொத்து அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் போகிறா. இதை பார்த்துட்டு இருந்த அயலி இந்திராணி ரெண்டு பேருமே பாவை இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மனசு விட்டு சொல்கிறாங்க. இந்திராணி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாச மொழிகளை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ரெத்திகா, செல்வநாயகி, கபிலன் இவங்க மூணு பேரும் ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க. ஓஹோ, நான் இருக்கும்போது நீ சிவாவை அதுவும் அனாதை பையனை தம்பியாக தத்தெடுத்துக்கிட்டியாக்கா? ஏக்கா அப்போ எனக்கு என்ன மரியாதை? இவ்வளவு நாளாக தம்பி தம்பின்னு சொன்னதுக்கு என்ன அடையாளம்? அப்போ என் மேலே வச்சிருந்த பாசமெல்லாம் பொய்யா? இந்த சொத்து பூரா இனிமேல் அவனுக்கு தான் சொந்தமா? அக்கா இப்படி ஏமாற்றுவான்னு நினச்சி பார்க்கலையேன்னு அப்படியே கபிலன் கொதிச்சு போய் நிற்கிறாங்க. செல்வநாயகி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே ரெத்திகா இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெத்திகா, இதை பாரு ரெத்திகா, நீ அனாவசியமாக கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துடாத. நாமளே இந்திராணியோட காலை சுற்றிக்கிட்டு கிடக்குறோம். அவள் பார்த்து எட்டி உதச்சான்னா நம்ம தெருவில் போய் நிற்கணும். எக்காந்த கொண்டு அவன் மேலே நீ கோவத்தை காட்டிடாத. கோவத்தை காட்டுற நேரம் இது கிடையாது, சரியா? அவளுக்கு நம்ம மேலே இருக்கிற வருத்தத்தை காட்டிக்காமல் நாம் நடந்துக்கணும்னு சொல்லி செல்வநாயகி தந்திரமான ஐடியாக்களை கொடுக்குறாங்க. இதை கேட்டு ரெத்திகா, இதை இப்படியே விடக்கூடாதுங்கத்த. இந்திராணி அன்னைக்கு இது ஒரு சரியான பாடம் போட்டணுங்கிறாங்க. ஆமாம், அனாதின்னு சொல்லி அவன் தான் அனாதை தான் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு நம்ம தந்திரமாக அடிக்கணுங்கிறாங்க கபிலன். கபிலா, எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க செல்வநாயகி. இந்திராணி என்ன முடிவெடுத்தாலும் சரி, இந்திராணியோட அம்மா துளசி அக்கா இருக்காங்க பாரு, அவங்க சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த அனாதை பையன் சிவாவை இந்திராணி தத்தெடுத்ததை அவங்க விரும்பவும் மாட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு நாளையில இங்கே வரத்தான் போகிறாங்க. அனாதை பையில ஓட ஓட விரட்டுத்தான் போகிறாங்க. அது வரைக்கும் நாமளும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாங்கிறாங்க. இந்திராணி வெளியில ஏதோ யோசனையோடு இருக்காங்க. அங்க ரேஷ்மா வர்றாங்க. வந்ததும் சிவாவை பார்க்க வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமா, சிவாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தியான்னு கேட்குறாங்க இந்திராணி. இல்லை நான் அவங்கள கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. இதை கேட்டதும் இந்திராணி சொல்றாங்க, என்னம்மா கூட்டிட்டு போகலான்னு வந்தியா? ஆமா, சிவாவை மட்டும்தான் கூட்டிட்டு போறியா? ஏன் ஐலியை கூட்டிட்டு போலியா? என்ன இருந்தாலும் அவள் ஒய்ஃப் வாங்குறாங்க. இருக்கட்டும், ஆனால் நான் சிவா கிட்ட தான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. சிவா நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டதும் அப்போ ஐலி கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. இந்திராணியும் ஐலியை பார்த்து, என்ன ஐலி இது, உன்னை கூட்டிட்டு போகாம சிவா ரேஷ்மாவை கூட்டிட்டு போறான், கொஞ்சம் கூட சரியில்லை. நம்மளே வாழ்க்கையில இடம் விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தான் நான் ஏமாந்துருக்கேன். தயவு செய்து இப்படியெல்லாம் நீ அசால்ட்டா விடாத. சிவா என்ன இருந்தாலும் நல்ல பையன்தான், இருந்தாலும் சூழ்நிலை அவனை மாத்திருச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இந்திராணி. இதை கேட்ட செலியன், அப்படிதானே மோனிகா கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐலியை பார்க்குறாங்க. ஐலி, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? சிவா என் கட்டின புருஷனா இருந்தா என் பேச்சை கேட்பாரு. நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியை தானே நடிக்க வந்திருக்கோம். அவரோட காதல் அவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நானும் இன்னும் சொல்லாம பிடிவாதமா இருக்கேன். என்னோட பிடிவாதமே எனக்கு வினையா அமைஞ்சிடும் போல இருக்கு. நான் எப்படி சிவா கிட்ட என்னோட காதலை சொல்லுவேன்? இவ்வளவு நாளா அவராக கேட்கும்போது நான் சொல்லலை. ஆனா இப்போ ரேஷ்மா இப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நான் போய் எப்படி என்னோட காதலை சொல்ல முடியும் அப்படின்னு தவிக்கிறாங்க ஐலி. ரேஷ்மா சிவா ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு திரும்ப வர்றாங்க. அப்ப சிவா பார்த்துட்டு, ஓஹோ டென்ஷனா இருக்கியா, இரு மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இன்னும் எத்தனை நாளைக்கு மூடி மறைச்சு வச்சிருக்கேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சிவா நினைக்கிறாங்க. சிவாவுக்கு விஜயகுமார் சார் லொக்கேஷன் அனுப்புனதா சிவா சொல்றாங்க. இதை கேட்டு ஐலியும் சிவாவும் ஒருவேளை எமர்ஜென்சியா இருக்கும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா துணி கடைக்கு வர சொல்லியிருக்காங்க. துணி கடைக்கு போனா அங்க ரேஷ்மா தான் இருக்காங்க. என்னது விஜயகுமார் சார் தானே எனக்கு லொக்கேஷன் அனுப்புனாங்கன்னு சிவா கேட்குறாங்க. எங்க அப்பா செல்லுலேருந்து நான் தான் உனக்கு அனுப்புனேன்னு சொல்றாங்க ரேஷ்மா. இதை கேட்டதும் ஐலி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ரேஷ்மா விளையாடுறியா? எந்த நேரத்தில் எப்படி விளையாடுறதுன்னு தெரியாதாங்கிறாங்க. இதை பாரு ஐலி, நான் ஒன்றும் உன்னை வர சொல்லியே, நான் கட்டிக்கு போற சிவாவை தான் வர சொன்னேன். என் அப்பா செல்லுலேருந்து அனுப்புனா என்ன? என் அப்பா இப்போதைக்கு வேணா இவருக்கு மேலதிகாரியா இருக்கலாம். இனி வர போற காலத்துல என் அப்பா தானே இவருக்கு மாமனார். சொந்த விஷயமாவும் இருக்கலாம், வேலை விஷயமாவும் இருக்கலாம்.
இனிமே சிவா எல்லாமே ஏத்துக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அயலிக்கு டக்குன்னு புரியுது. ஆமா, என்ன இருந்தாலும் நம்மள தள்ளி வச்ச மாரி தான் இருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு வந்தது தப்பு தான். இவங்க 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறத நம்ம வந்து கேட்ட மாரி ஆயிப்போச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம இங்க நிக்கக்கூடாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க. அப்போ சிவா, "ஏய் கூப்பிடு ரேஷ்மா, ரேஷ்மா கிளம்புறா பாரு" அப்படிங்கும்போது, அப்ப ரேஷ்மா சொல்றாங்க, "அயலி வந்ததே வந்தீங்க. வாங்க வாங்க. சிவாவுக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். நீங்களும் இதுல செலக்ட் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொன்னதும், அயலி மறுக்கல. சரி வரேன் அப்படின்னு சொல்லி வந்து சிவாவுக்கும், ரேஷ்மாவுக்கும் புடவை, ட்ரெஸ் எல்லாம் எடுக்குறாங்க. ரேஷ்மா சிவாவுக்காக எடுத்த ஷர்ட் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு பார்க்குறாங்க. அயலி எடுத்தாங்கன்னா படக்குன்னு புடுங்கி, "இங்க கூட நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா அத புடுங்குறாங்க. அப்ப அயலிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ச்சே! இந்த இடத்துல நம்ம நிக்கிறது தப்போ! சிவா, இவ்வளவு நாள் நான் உங்களோட உரிமையோட வந்தேன் போனேன். ஆனா இப்ப என்னடான்னா ரேஷ்மா என்ன உதறி விடுறாளே! இதுக்கப்புறமும் நான் பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லையோ! இதுக்கப்புறமும் என்கிட்ட நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லாம போயிடும் போல இருக்கே! அப்படின்னு நினைச்சு அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அயலி. இத நல்லாவே ரேஷ்மாவும் சிவாவும் கண்ணாடியில பார்த்து ரசிக்கிறாங்க. "பாத்தியா, அவ ஆழ்ந்த கனவுல இருக்கா. சிவா உன் மேல ஆழ்ந்த காதலோடவும் இருக்கா. ஆனா ஏன் வெளிய சொல்லணும்னு தான் அப்படியே மறைச்சு வைக்கிறா பாரு. அவ முகத்துல அப்படியே தெரியுதுங்கிறாங்க ரேஷ்மா. ஆமா, பாவமா இருக்கு" அப்படிங்கிறாங்க சிவா. "ஓ அப்படியா? பாவம் பார்க்குறியா? அப்படின்னா நான் இப்பவே போய் அயலிகிட்ட நாங்க 2 பேரும் டிராமா தான் பண்றோம்னு போய் உண்மைய சொல்லிரட்டுமாங்கிறாங்க. ஐய்யய்யோ! போச்சு போச்சு. அப்படி கீது சொல்லி தொலைச்சின்னு வச்சுக்கோ, எல்லாம் காலி. அயலி நம்மள சும்மா விடமாட்டா தெரியுமா? பிச்சு உதறி போடுவா. என்கிட்டயே டிராமா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல வந்த விஷயத்த கூட சொல்லாம விட்டுருவா. அவ மனசுல இருக்கிற காதல அவளையும் அறியாம அவ வாயால அவளே சொல்லட்டும் ரேஷ்மா. அது வரைக்கும் நீ என் கூட நெருக்கமாவே இருங்கிறாங்க. இத கேட்ட ரேஷ்மாவும், ஆமா சிவா, அயலி மனசுல இருக்கிறத வெளிக்கொண்டு வர போறேன் பாருன்னுகிட்டு இருக்காங்க. துணி கடைக்கு போறாங்க, அடுத்தது நகை கடைக்கு போறாங்க. சிவாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ரேஷ்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சிவாவும் எடுக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் துணி எடுத்துட்டு நகை எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. அங்க விஜயகுமார் இவங்கள வரவேற்கிறாங்க. இதையெல்லாம் அயலி பார்த்துட்டு அப்படி ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜோடியா போய் உட்காருது, சாப்பிடுறது, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நாளைய காலத்துல நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு அழுத்தம் திருத்தமா திருத்தி திருத்தி சொல்றாங்க விஜயகுமார். இதை கேட்ட அயலிக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அச்சோ, சிவா என்னை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. விஜயகுமார் சார் அயலி கிட்ட சொல்றாங்க, இதை பாருமா, இந்த தேதியில இந்த நாளில் இந்த நேரத்துல நான் ரேஷ்மாவுக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பேசலான்ட்டு இருக்கேன். நீயும் இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அயலி சரிங்க சார் அப்படின்னு அப்படியே மனசுக்கு விருப்பம் இல்லாம தலையை அசைக்கிறாங்க. சிவாவும் ரேஷ்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் விஜயகுமார் சாரும் இதுக்கான ஏற்பாட்டுகள் தடபுடலாம் நடத்திட்டு இருக்காங்க. சரி, எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு நேரமே வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ அயலி சிவா 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அயலி சாப்பிட பிடிக்காம தூங்காம அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்ப சிவா வந்து, என்ன அயலி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏன் நான் ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன் தெரியாதா, என்ன காரணம்னு அப்படின்னு பட்டும் படாம ஏதோ சொல்றாங்க. என்ன அயலி, எதையுமே உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கவே முடியல. ஒண்ணு கோவப்படுற, இல்லைன்னா சீரிப்பயிர, சோகமா கொண்டிருக்கேன். என்னன்னு கேட்டா அதுக்கும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிற. சரி சரி, உன் கோவம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரம் நான் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போய் செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவியோ எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க. என்னை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கோவத்தோடு பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிடிவாதம் தேவையே இல்லையா அயலி, மனசுல பட்டதா சொல்லலாமல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அயலி அமைதியா போய் படுத்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. அப்படியே கண்ணாசந்து தூங்கிடுறாங்க. தூங்குறதுக்கு அப்புறம் ஒரு கனவு வருது. அந்த கனவுல ரேஷ்மாவுக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரியும் அங்க தடபுடலா நிறைய விருந்தாளிகள் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி ரேஷ்மா சிவா 2 பேரும் ஆட்டம் பாட்டத்தோட ஜெகஜோதியா இருந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயலி மனசுல ஏதோ ஒரு ஏக்கத்தோடவே நின்றுட்டு இருக்காங்க. விஜயகுமார் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாத்துக்கிட்டையும் சிவாவை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. சிவா தான் இனிமே என் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரேஷ்மா சிவாவை போய் கைகோர்த்து நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெறும் மோதிரம் மாட்டிக்க போறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் பாதி பொண்டாட்டி ஆயிடுறா ரேஷ்மா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்தவங்க சொல்லும் போது அப்ப அயலிக்கு இதை ஏத்துக்கவே முடியல. தடபுடலா நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விருந்து நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அங்க ரேஷ்மாவை மனக்கோலத்துல கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் சிவாவும் மாப்பிள்ளையா வந்து நிக்கிறாங்க. ரேஷ்மாவுக்கு இப்போ மோதிரம் போட போற ஃபங்க்ஷன் தொடங்குது. அப்போ சிவா அந்த மோதிரத்தை எடுக்கிறாங்க. ரேஷ்மா சிவாவை பார்த்து வெக்கப்பட்டு வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. அங்க அயலி வந்ததும் சிவா மோதிரம் போட போற நேரத்துல சிவா அப்படின்னு சொல்லி போனதும் அயலி சிவாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிவா, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் சிவா, நான் உங்களை மனசார விரும்புறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்ட சிவா ரேஷ்மாவை பார்க்குறாங்க. ரேஷ்மா சிவா 2 பேரும் அப்பாடா, அயலி மனசுல ஆழ்ந்த காதலை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரேஷ்மா 2 பேரும் சிரிக்கிறாங்க. அங்கிருந்த எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்ப அயலிக்கு கூச்சமா இருக்கு. என்னாச்சு? எதுக்கு இப்படி கை தட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்க சிவா சொல்றாங்க, "இத பாரு அயலி, நீ என்ன விரும்புறேன்னு எனக்கும் தெரியும், ரேஷ்மாவுக்கும் தெரியும். நான் தான் உன்ன விரும்புறேன்னு ரேஷ்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா நானும் ரேஷ்மாவும் டிராமா பண்ணணும். இந்த டிராமாவுல நீ எந்த அளவுக்கு எங்கள புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இப்படியெல்லாம் டிராமா பண்ணோங்கிறாங்க." இத கேட்ட அயலிக்கு ரேஷ்மா மேலயும் சிவா மேலயும் சரியான கோவம் வருது. ஓஹோ! என்ன வச்சு இப்படியெல்லாம் விளையாடுனீங்களா? உங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அயலி சிவாவை துரத்தவும், சிவா, ரேஷ்மா இவங்க எல்லாரும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. விஜயகுமார் பார்த்துட்டு அயலிய கூப்பிட்டு சொல்றாங்க, "இத பாரும்மா அயலி, ரேஷ்மா மட்டும் என் பொண்ணு கிடையாது. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஏற்கனவே ரேஷ்மா என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டா. நீயும் சிவாவும் விரும்புறீங்கன்னு தெரியும். ஆனா நீ இதுவரைக்கும் கடமையிலேயே கருத்தா இருந்துட்ட. உன்னோட விருப்பத்த நீ சிவா கிட்ட சொல்லலைங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் உன் மனசுல இருக்கிற விஷயத்த வெளிய கொண்டு வரக்கு தான் நாங்க இப்படி ஒரு ஏற்பாட்ட பண்ணோங்கிறாங்க." இத கேட்டதும் அயலி கண் கலங்குறாங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு இந்த அளவுக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க சார். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி நன்றி சொல்றாங்க. இன்னும் என்னலாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.